Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த அழகான Macrame Sling bag எப்படி செய்யிறது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் தொடர்ந்து Macrame tutorial classes-ல நான் போட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுல நான் ஸ்கொயர் நாட் எப்படி போடுறது அப்படிங்கறத பத்தியும் அதை எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத பத்தியும் நான் கிளியரா நான் tutorial போட்டுருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ஹேண்ட்பேக் நான் செஞ்சிருக்கேன். அதனால அந்த டுட்டோரியல் பார்த்தவங்களுக்கு இந்த ஹேண்ட்பேக் எப்படி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா புரியும். அதனால நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த பேக்கோட நீளம் 9 inches இருக்கு. இதோட ஹைட் 8.5 inches இருக்கு. இதோட பெல்ட் நல்ல நீளமா போட்டிருக்கேன். 52 inches இருக்கு. ஸ்லிங் பேக்குக்கு தகுந்த மாதிரி நல்ல லென்த்தியா நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லிங் பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க எங்க வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த Macrame Sling bag எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த பேக் போடுறதுக்கு தேவையான பொருட்கள் நான் 2 கலரில் மேக்ரம் கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது நைலான் கார்ட்ஸு. இதில் பிளாக்ல 2 பண்டல்ஸ் எடுத்திருக்கேன். இந்த க்ரீம் கலரில் ஒரு பண்டல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கீ செயின் ரிங்கு. இது நமக்கு சைடில் பெல்ட் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கீ செயின் ரிங் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டர், அதுக்கப்புறம் சிசர். இதுதான் இந்த பேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம மேக்ரம் கார்ட்ஸ் கட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மேக்ரம் கார்ட்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த பேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த பேக் செய்கிறதுக்காக மேக்ரம் கார்ட்ஸ் க்ரீம் கலரில் 6 பீசஸ் மேக்ரம் கார்ட்ஸ் நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் கலரில் 24 பீசஸ் மேக்ரம் கார்ட் நான் கட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே 2.5 மீட்டர் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 8 பீசஸ் மேக்ரம் கார்டு நான் 1 மீட்டரில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மேக்ரம் கார்டு நம்ம சைடு பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மேக்ரம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேக் போடலாம். அது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு க்ரீம் கலரில் நம்ம நாட் போடலாம். இந்த மேக்ரம் கார்டு எடுத்து 2 கார்ட்ஸ் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கணும். இப்போ இந்த 2 மேக்ரம் கார்ட்ஸையும் ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுல கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணி வச்சுட்டு இப்போ நமக்கு 4 கார்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம வழக்கமாக போடுற ஸ்கொயர் நாட் நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் இருக்க கார்டு இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த லூப்பில் வெளியே எடுத்துடலாம். இப்போ ஸ்கொயர் நாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் போட்டேன். இப்போ மேலே கொஞ்சம் அதிகமாகவும் குறைவாகவும் இருக்குது. அதை பின்னை கழட்டிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப் போடலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ இந்த நாட் நல்லா டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு இந்த பின்னை கழட்டிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் அதிகமாகவும் குறைவாகவும் இருக்குது. இப்போ இதை இழுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நமக்கு ஒரு ஸ்கொயர் நாட் கிடச்சிருச்சு. இதே மாதிரி க்ரீம் கலரில் 3 நாட் போட்டு வச்சுக்கோங்க. இதே போல் மீதம் இருக்கிற எல்லா கார்ட்ஸ்லேயும் இதே மாதிரி நாட் போட்டு வச்சுக்கோங்க. நான் எல்லா நாட்டும் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ எல்லா கார்ட்ஸ்லேயும் நான் நாட் போட்டேன். க்ரீம் கலரில் 3 நாட்ஸ் கிடச்சிருக்கு. பிளாக் கலரில் 12 நாட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கிற எல்லா கார்ட்ஸையும் நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நாட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி 2 நாட் எடுத்து வச்சுட்டு பின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 நாட்டையும் நீங்கள் பின் பண்ணி வச்சுட்டு இந்த 2 நாட்ஸுக்கும் இடையில் நம்ம நாட் போடலாம்.
இதில் வந்து 2 கார்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நாட்லேயே 2 கார்டு எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்கொயர் நாட் போடலாம். இந்த மாதிரி 2 நாட்ஸை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ வந்து 2 நாட்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனி வந்து 3வது நாட் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ க்ரீம் கலரில் நான் வந்து 3 நாட்ஸும் ஜாயின் பண்ணிட்டேன். பிளாக் கலரில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 6 நாட்ஸ் ஜாயின் பண்ணிடுங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து 6 நாட்ஸ் ஜாயின் பண்ணிடுங்க. இதே மாதிரி இந்த லைனில் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து க்ரீம் கலரில் இந்த பிளாக் கலரை ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இனி அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து 6 நாட்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க லாஸ்ட் 2 கார்டு எடுத்துட்டு இந்த க்ரீம் கலரில் 2 கார்டு எடுத்துக்கணும். இப்போ ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து நமக்கு வந்து மிக்ஸ்டு நாட் கிடைக்கும். க்ரீம் கலரும் பிளாக் கலரும் சேர்ந்து தான் நமக்கு நாட் கிடைக்கும். இதை இழுத்து நல்லா டைட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இதில் வந்து 15 நாட்ஸ் கிடச்சிருக்கு. இனி வந்து கண்டினியூஸாக நம்ம போட்டு வரலாம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து 2 லைன்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம வந்து நாட்ஸ் போட்டு வச்சோம் பாருங்கள், அந்த லைன் ஒன்று. அடுத்த லைன் வந்து நம்ம வந்து 2 நாட்ஸையும் ஜாயின் பண்ணோம் பாருங்கள், அந்த லைன் ஒன்று. இப்போ வந்து தேர்ட் லைன் போடலாம். தேர்ட் லைனுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் 2 கார்டு விட்டோம் பாருங்கள், அந்த கார்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து இருக்க 2 கார்டையும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பக்கம் பக்கம் இருக்கிற 4 கார்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருந்தால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி நாட்ஸ் போட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது, அதில் வந்து 2 கார்டு வந்து ஏற்கனவே விட்ட கார்டு வந்து எந்த மாதிரி ஜாயின் பண்ணால் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ தேர்ட் ரோவில் வந்து ஃபஸ்ட் நாட் நான் போட்டேன். இப்போ இந்த 4 கார்ட்ஸையும் தனியாக வச்சுக்கணும். மிக்ஸ் ஆகக்கூடாது, நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். அடுத்த 4 கார்ட்ஸை எடுத்து நம்ம நாட் போடலாம். இதில் வந்து நாட் போடும்போது நம்ம ஏற்கனவே இருக்கிற 2 நாட்ஸுக்கு இடையில தான் வந்து நம்ம நாட் போடணும். அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டு வாங்க. இதில் வந்து ஒரு லைனில் வந்து 15 நாட்ஸும் அடுத்த லைனில் 14 நாட்ஸும் அதுக்கப்புறம் 15 நாட்ஸ், இந்த மாதிரி ஒரு லைனில் அதிகமாகவும் ஒரு லைனில் வந்து குறைவாகவும் வரும். அந்த மாதிரி தான் வரும். நமக்கு வந்து எல்லா லைன்லேயும் சேமாக வராது. இதே மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் போட்டு வாங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த பேக் வந்து இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். இது வந்து அதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸ்கொயர் நாட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதோட லென்த் வந்து 11 இன்ச்சஸ் நான் வந்து ஹைட் போட்டிருக்கேன். இங்கே வரையும் 11 இன்ச்சஸ் வருது. 11 இன்ச்சஸ் ஹைட் நான் போட்டிருக்கேன். 11 இன்ச்சஸ் ஹைட் போட்ட பின்னாடி நம்ம வந்து கீழே வந்து ஒவ்வொரு லைனில் வந்து ஒவ்வொரு நாட் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வந்து இந்த இடத்துல வி ஷேப் மாதிரி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு லைனில் வந்து ஒவ்வொரு நாட் வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி வி ஷேப் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நான் வந்து செஞ்சிட்டேன். இனி வந்து அடுத்த ஸ்டெப் வந்து என்ன செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கார்டு எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி க்ராஸாக பிடிச்சிட்டு நம்ம இதுக்கு மேலே பைப்பிங் நாட் போடலாம். அடுத்து இருக்க செகண்ட் கார்டு எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கணும். மேலே வச்சுட்டு இது வழியாக நம்ம எடுத்துடணும். ஒவ்வொரு கார்ட்லேயும் 2 டைம்ஸ் நம்ம போடணும். நம்ம வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிருக்க கார்டை வந்து விடக்கூடாது. லெஃப்ட் ஹேண்டில் தான் வந்து இந்த பைப்பிங் நாட் போடணும். இப்போ ஒரு கார்டில் வந்து நான் வந்து 2 டைம்ஸ் நான் போட்டேன். இனி அடுத்து வந்து அடுத்த கார்டில் இதே மாதிரி போடலாம். இந்த மாதிரி எந்த கார்டையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வாங்க. க்ராஸாக போட்டு வரணும். இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வாங்க. நான் வந்து போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த மாதிரி பைப்பிங் நாட் போட்டேன். இதே மாதிரி ரைட் சைடும் நம்ம போடலாம்.
இந்த சைடும் அதே மாதிரி நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் பிடிக்கணும். இந்த சைடு வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சோம் பாருங்கள். இந்த சைடு போடும்போது லெஃப்ட் ஹேண்டில் பிடிக்கணும். பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் பைப்பிங் போட்டு வரணும். எந்த கார்டையும் மிஸ் பண்ணாமல் போட்டு வாங்க. இதில் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. சைடில் போய் மறைஞ்சிக்கும். இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வந்துடுங்க. நான் வந்து இந்த லைனும் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ 2 சைடும் பைப்பிங் போட்டாச்சு. இனி வந்து இந்த இடத்துல டிசைன் கொடுக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு பைப்பிங் போடலாம். இந்த மாதிரி ஒரு பைப்பிங் போட்டு அடுத்து இருக்க 2 கார்ட்ஸில் வந்து பீடு வந்து கோர்த்துடலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பீடு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த விதமான பீடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 கார்டையும் உள்ளே கோர்த்துடணும். இப்போ இந்த 2 கார்ட்லேயும் பீடு கோர்த்தாச்சு. இனி வந்து இதுக்கு மேலேயும் நம்ம வந்து பைப்பிங் போடலாம். இதில் இருக்க கார்டு வந்து ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துகிட்டு ஒரு பைப்பிங் போடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் கார்டு எடுத்து அடுத்த பைப்பிங் போடலாம். பைப்பிங் நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. அதுக்கப்புறம் அடுத்து இருக்க கார்டில் வந்து பைப்பிங் போடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி டிசைன் கிடச்சிருக்கு. இனி அடுத்து இருக்க கார்ட்லேயும் அதே போல் பைப்பிங் போட்டு வரலாம். அடுத்து இருக்க கார்டில் ஃபஸ்ட் பைப்பிங் போடலாம். அடுத்து வந்து 2 கார்டு எடுத்துட்டு அதில் பீடு கோர்த்துடலாம். இனி வந்து பைப்பிங் போட்டு வரலாம். இதே மாதிரி தொடர்ச்சியாக போட்டு வரணும். இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வாங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி 2 பக்கமும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த சென்டரில் வந்து நமக்கு வந்து 4 பிளாக் கார்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதில் வந்து சென்டரில் இருக்க இந்த 2 கார்டில் வந்து நம்ம வந்து பீடு கோர்த்துடலாம். மாதிரி பீடு கோர்த்துட்டு நம்ம வந்து ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இப்போ வந்து சென்டரில் வந்து நான் ஸ்கொயர் நாட் போட்டேன். இனி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். அதிகமாக இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஒட்டிடலாம். இந்த மாதிரி எல்லா கார்ட்ஸையும் நீங்கள் வந்து ஒட்டிடுங்க. நான் எல்லாத்தையும் ஒட்டிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து எல்லா கார்ட்ஸையும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இனி வந்து சைடில் ஜாயின் பண்ணலாம். சைடில் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து 8 கார்ட்ஸ் வந்து 1 மீட்டர் அளவில் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த 8 கார்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து 2 கார்டாக எடுத்து நம்ம ஜாயின் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண பாருங்கள், அதே மாதிரியே இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வச்சுட்டு நம்ம இதில் நாட் போட்டுடலாம். நம்ம எப்போதும் போடுற ஸ்கொயர் நாட் தான் போடணும். இப்போ வந்து ஸ்கொயர் நாட் நான் போட்டேன். இதே மாதிரி 4 நாட்ஸ் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ நம்ம போட்டு வச்சுருக்க 4 நாட்ஸ்லேருந்து 2 நாட் எடுத்துக்கிட்டு நம்ம இதை சென்டரில் ஜாயின் பண்ணலாம். இதில் 2 கார்டு எடுத்துக்கணும், இந்த சைடு 2 கார்டு எடுத்துக்கணும். இப்போ சென்டரில் ஒரு ஸ்கொயர் நாட் போடணும். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து இந்த பேக்கில் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து கேப் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி குரோஷா ஹூக் இருக்குது பாருங்கள், அதை வந்து உள்ளே விட்டு இந்த லாஸ்ட் இருக்குது பாருங்கள், இந்த கார்டை வந்து இதில் மாட்டி வெளியே எடுத்துடலாம். குரோஷா ஹூக்குன்னு இல்லை, வளைவாக இருக்கிற இந்த கம்பியை கூட நம்ம வந்து உள்ளே விட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி இந்த சைடு வெளியே எடுத்தாச்சு. அதே போல் இந்த சைடும் வெளியே எடுத்துடலாம்.
இந்த மாதிரி மாட்டி விட்டு இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டேன். இதில் பாருங்கள் 2 பக்கமும் இந்த மாதிரி நான் வெளியே எடுத்துட்டேன். இனி வந்து ஸ்கொயர் நாட் போடலாம். இந்த சைடு இருக்க 4 கார்டு எடுத்துகிட்டு ஸ்கொயர் நாட் போடலாம். இந்த சைடு இருக்கிற 4 கார்ட்ஸ் எடுத்துகிட்டு இதோடு சேர்த்து ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். நல்லா இழுத்து டைட் பண்ணிடலாம். இனி அடுத்து சென்டரில் ஒரு ஸ்கொயர் நாட் போடலாம். இனி வந்து சைடில் இருக்க இந்த 2 கார்டை யூஸ் பண்ணி இந்த பக்கம் இந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். இந்த ஹூக் யூஸ் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இந்த லாஸ்ட் இருக்கிற கார்டு மட்டும்தான் வெளியே எடுக்கணும். இனி வந்து 2 சைடும் நாட் போட்டுடலாம். இனி அடுத்து இந்த 2 நாட்ஸுக்கு இடையில் நாட் போட்டுடலாம். இதே தான் வந்து கண்டினியூ ஆகிட்டு வரும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுவாங்க. இந்த கேப்பில் வந்து லாஸ்ட் இருக்கிற கார்டு வந்து கோர்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்கொயர் நாட் போட்டுவாங்க. நான் இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி சைடில் வந்து ஃபுல்லாக போட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கார்ட்ஸ் எல்லாம் இது வழியாக இந்த ஹோல் வழியாக நம்ம வந்து உள்ளே எடுத்துடலாம். உள்ளே எடுத்துட்டு நம்ம ஒட்டி விட்டுறலாம். இதை வந்து உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த நூலெல்லாம் இந்த கார்டெல்லாம் இந்த ஹோல் வழியாக உள் பக்கமாக எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா கார்ட்ஸையும் எடுத்துட்டு நம்ம வந்து ஒட்டிடலாம். எல்லா கார்ட்ஸையும் எடுத்தாச்சு. இந்த இடத்துல கேப் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து கார்ட்ஸ் வந்து உள்ளே விட்டுட்டு இதில் வந்து நாட் போட்டு நம்ம வந்து ஒட்டிடலாம். இதை கட் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். இப்போ இதெல்லாம் ஒட்டிடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் ஜாயின் பண்ணிடுங்க. நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேக் வந்து வெளிப்பக்கமாக திருப்பிட்டேன். இது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து சைடில் வந்து நம்ம வந்து ரிங் வச்சு பெல்ட் மாட்டணும். இப்போ இந்த பேக் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே அழகான பேக் இது. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு வந்து முன்னாடி வந்து சிம்பிளான பீட் ஒர்க் வச்சுருக்கறனால இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து கிராண்டாக ஃபுல்லாக பீட் ஒர்க் நான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து லைனிங் வச்சு தைச்சும் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படியே யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதுக்கு வந்து இந்த மாதிரி மேக்னெட் பட்டன் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வெல்க்ரோ யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு சோப் பட்டன்ஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பேக் தொடர்பான உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.